நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்திய திரையுலகத்தின், குறிப்பா ஹிந்தி சினிமாவின் மிகவும் மதிக்கப்படும் முன்னணி திரைப்பட இயக்குனர், இசை அமைப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், தயாரிப்பாளர் மற்றும் பின்னணி பாடகரான விஷால் பரத்வாஜ் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1965 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. அசாத்தியமான கதை சொல்லும் பாணி மற்றும் மெல்லிசை திறனுக்காக அறியப்படும் இவர் இதுவரைக்கும் 9 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றிருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னூர் மாவட்டத்தில் உள்ள சன்பூர்ல பிறந்திருக்காங்க. இவரோட தந்தை ஒரு கவிஞர் மற்றும் பட பாடலாசிரியர் ஆவாங்க. 1995 அபாய் அப்படிங்கிற குழந்தைகள் படம் மூலமா இசை அமைப்பாளரா அறிமுகமாயிருக்கிறாங்க விஷால் பரத்வாஜ் அவர்கள். இயக்குனர் குல்ஜாரின் மாச்சிஸ் திரைப்படத்திற்கு இசையமைத்ததன் மூலமா பெரும் புகழ் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்காக புதிய இசை திறமைக்கான பிலிம்பேர் ஆர்டி பர்மன் விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உலக புகழ் பெற்ற வில்லியம் ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை இந்திய சூழலுக்கு ஏற்ப தழுவி மிக சிறந்த படங்களாக இயக்கியதன் மூலமா விஷால் பரத்வாஜ் உலகளவுல கவனிக்கப்பட்டாரு. ஓம்காரா அப்படிங்கிற படம் ஓதல்லோ நாடகத்தை தழுவி உத்தரப்பிரதேச அரசியல் மற்றும் குற்ற பின்னணியில உருவாக்கப்பட்டிருக்கு. ஹைடர் அப்படிங்கிற படம் ஹேம்லெட் நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. காஷ்மீர் மோதல்களோட பின்னணியில எடுக்கப்பட்டதுனால பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இவர் முதல்ல இயக்குன படம் மக்டி அப்படிங்கிற படம், தி ப்ளூ அம்பர்லா, கமினே, 7 கூன் மாஃப், ரங்கூன், பட்டாக்கா மற்றும் குல்ஃபியா இந்த படங்கள் எல்லாமே இவர் இயக்கியிருக்காரு. நொய்டா இரட்டை கொலை வழக்கு அடிப்படையாக கொண்டு உருவான தல்வார் இஷ்கியா மற்றும் தேத் இஷ்கியா இந்த படங்களை தயாரிச்சிருக்கிறாரு, கதையையும் எழுதியிருக்கிறாரு. பல்வேறு பிரிவுகள்ல 9 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறாரு விஷால் பரத்வாஜ் அவர்கள். சிறந்த இசை இயக்கத்துக்காக காட் மதர், இஷ்கியா, ஹைடர் இந்த படங்களுக்கு விருது வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஹைடர் தல்வார் படத்திற்கு சிறந்த திரைக்கதை வசனம் இதுக்கு விருது பெற்றிருக்கிறாரு. ஓம்காரா திரைப்படத்திற்கு சிறப்பு ஜூரி விருது வழங்கப்பட்டிருக்கு. 2026 புகழ்பெற்ற அகாடமி விருதுகளின் வாக்களிக்கும் குழுவுல உறுப்பினரா இணைய இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சந்தோஷமா அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய விஷால் பரத்வாஜ் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, உலக அளவுல மொழியியல் துறையில தடம் பதித்த ஒரு மாபெரும் தமிழ் துறை அறிஞர் மற்றும் பேராசிரியரான முனைவர் ச. அகத்தியலிங்கம் இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1929 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2008 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க. இவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோட 2வது துணைவேந்தராக பொறுப்பு வகித்து தமிழ் ஆய்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற பெருமைக்குரியவர் ஆவார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கேசவன்புதூர் கிராமத்துல பிறந்திருக்காங்க. தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில கணிதத்துல இளங்கலை பட்டமும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தமிழ் இலக்கியத்துல முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறாங்க. கேரள பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியத்தின் வழிகாட்டுதலின்படி மொழியியல்ல தன்னோட முதல் PhD பட்டத்தையும், பின்னர் அமெரிக்காவின் இந்தியானா பல்கலைக்கழகத்துல தகுதி பெற்று 2வது PhD பட்டத்தையும் வென்றிருக்கிறாங்க. தாம் படிச்ச இந்து கல்லூரியிலேயே தமிழ் விரிவுரையாளரா தன்னோட பணியை தொடங்கி அதுக்கப்புறமா டெல்லி பல்கலைக்கழகத்துல இணை பேராசிரியரா பணியாற்றிருக்கிறாங்க. 1968 முதல் 1989 வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட உயர்தனி மொழியியல் கழகத்துல இயக்குனராகவும் பேராசிரியராகவும் வீற்றிருந்து நூற்றுக்கணக்கான மொழியியல் அறிஞர்களை உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்காவின் புகழ்பெற்ற சிகாகோ பல்கலைக்கழகத்துல 3 ஆண்டுகள் வருகை தரு பேராசிரியராக பணிபுரிந்து உலக மாணவர்களுக்கு தமிழ் மொழியின் கட்டமைப்பை கற்பித்திருக்காங்க அகத்தியலிங்கம் அவர்கள். அகத்தியலிங்கனார் மொழியியல், தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியங்களை மையமாக கொண்டு தமிழில் 24 நூல்களையும், ஆங்கிலத்தில் 9 நூல்களையும், 200க்கும் மேற்பட்ட சர்வதேச ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். அவர் எழுதிய முக்கிய நூல்கள் என்னவென்றால் சங்கத்தமிழ், திராவிட மொழிகள், தொல்காப்பிய மொழியியல், தமிழ் மொழி அமைப்பியல், உலக மொழிகள் இவையாகும். தமிழ் மொழியை இந்திய அரசு செம்மொழியாக அறிவிப்பதற்கான தகுதி ஆவணங்களை தயாரிப்பதில் மிக முக்கிய பங்காற்றினார் இவர். அனைத்திந்திய தமிழ் மொழியியற் கழகத்தின் தலைவராக இருந்து தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி போன்ற தளங்கள்ல இன்று பாதுகாப்புல இருக்கக்கூடிய பல அரிய இலக்கண கட்டுரைகளை பதிப்பித்தவர் இவரே ஆவார்.
தமிழ் மொழியியலின் தந்தை என போற்றக்கூடிய அகத்தியலிங்கம் அவர்கள் 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்று புதுச்சேரி அருகே நிகழ்ந்த ஒரு சாலை விபத்தில் தனது 78வது வயதுல காலமாயிருக்கிறாங்க. அவரோட மரபு மற்றும் எழுத்துக்களை போற்ற வகையில தமிழ்நாடு அரசு அவரோட நூல்களை நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. உலக அளவில மொழியியல் துறையில தடம் பதித்த ஒரு மாபெரும் தமிழ் துறை அறிஞர் மற்றும் பேராசிரியரான முனைவர் அகத்தியலிங்கம் அவர்களுடைய ஏராளமான விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.